வெல்கம் டு அனிமே எலிவேஷன். போன சாப்டர்ல நம்ம என்ன பார்த்தோம்னா, ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, சோடை செஞ்சிருப்பான். ஹீரோ கண்ணுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, ப்ளூ கலர் லைனும், ரெட் கலர் லைனும் தெரிஞ்சிருக்கும். ஹீரோ செய்ற சோடெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே சூப்பரா இருந்திருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்டர் முடிச்சிருந்திருப்போம். இப்போ வாங்க சாப்டருக்குள்ள போலாம். சாப்டரோட ஸ்டார்ட்டிங்லேயே யாரோ ஒருத்தவங்க தான் ஹீரோ கிட்ட கேட்குறாங்க. "ஏய் பிராட்ஸ், நீ ஏன் வந்து பார்த்தீங்கன்னா, யார் கூடயும் சேர மாட்ற? நீ எப்பவுமே தனியாவே இருக்கிற?" அப்படி கேட்குறாங்க. அது வந்து ஹீரோ சொல்றான், "நான் ஏன் தனியா இருக்கிறேனா?" ஆ அப்படி சொல்ல போய் பார்த்தீங்கன்னா, திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவ வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து அடிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட ஸ்கூல் மேட்ஸ் தான். ஹீரோவ பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வந்து புல்லி பண்றாங்க ஹீரோவ போட்டு. ஹீரோவ எல்லாரும் திட்டுறாங்க, புல்லி பண்றாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, அப்படியே சோகமாகறான். இப்ப பார்த்தீங்கன்னா, ஹீரோ தான் சொல்றான். "ஏன்னா ஹியூமன்ஸ வந்து நம்பவே முடியாது" அப்படி சொல்றான். டப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ கண்ணு முழிச்சுக்கிறான். பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே ஹீரோவுக்கு வந்த கனவு. அட ச்சே! இது வெறும் கனவு தானா? நான் என்னமோ பயந்தே போயிட்டேன். அட ச்சே! காலங்காத்தால இந்த கனவு வந்து சாவடிக்குது மனுஷன. எங்க அப்பா வேற இந்த ஸ்டோர்ல யாருமே வரமாட்டாங்க. யாருமே இல்லாத இந்த ஸ்டோருக்கு நான் எதுக்கு வாட்ச்மேன் வேல பார்க்கணும்னு எனக்கே தெரியல. பேசாம எங்கனா போட்டா அப்படி பார்த்துன்னுக்குறான். அப்ப பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு ஃபோன் வருது. ஹீரோ எடுத்து பார்க்குறான். என்னடா இது? இந்த நம்பர் நம்ம ஃபோன்ல இல்லவே இல்லையே! ஏதோ அன்கனோன் நம்பர்லேருந்து ஃபோன் வருதே! அப்படி சொல்லிட்டு அட்டெண்ட் பண்ணி ஹலோன்றான். ஹலோன்னோனே பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரீம் மேக்ஸ் கம்பெனிலேருந்து தான் பேசுறாங்க. விஆர் கேம். அவங்க தான் பேசுறாங்க. "ஏய் ஹலோ கஸ்டமர். நான் வந்து பார்த்தீங்கன்னா, யாங் ஓசிக்கு. நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரீம் மேக்ஸ் வந்து பேசுறோம். உங்ககிட்ட சர்வீஸ் பண்றதுக்கோசம்" அப்படி சொல்றாங்க. உடனே ஹீரோ சொல்றான். "நான் வந்து ஃபோன் வைக்க போறேன். ஃபோன் வைங்க" அப்படி சொல்றான். உடனே அவங்க சொல்றாங்க. வெயிட் அ மினிட் கஸ்டமர். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க வந்து ஹேக்கிங் ப்ராப்ளம் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணீங்க இல்லையா? அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஹீரோவுக்கு, "ஓ! ஓ! நீங்க வந்து அத ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா என்னோட கேரக்டர?" அப்படின்றான். சந்தோஷமா அப்படியே பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு அப்படியே பல்ப் எரியுது. "இல்ல, இல்ல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து எங்க ரூல்ஸ் கீழ வராது. அது எங்களால ரீஸ்டோரும் பண்ண முடியாது" அப்படி சொல்றாங்க. உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, அப்படியே சோகமாயிடுறான். டவுன் ஆயிடுறான். இப்ப பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்றாங்க. "ஆனா, நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்மால் ரிவார்ட் வச்சிருக்கோம்" அப்படி சொல்றாங்க. உடனே ஹீரோ சொல்றான், "ஆ ரிவார்டா? என்ன ரிவார்டு குடுத்து மேக்கப் பண்ணலான்னு பார்க்குறீங்களா? என்னுடைய கேரக்டருக்கு? ரிவார்டெல்லாம் தேவையில்ல. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய பேட்ஸ் கேரக்டர மட்டும் ரீஸ்டோர் பண்ணி குடுத்தா போதும்" அப்படின்றான். உடனே அவங்க சொல்றாங்க, "வெயிட் அ மினிட். நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ கேப்சூல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தர்றோம். அதோட வொர்த் பார்த்தீங்கன்னா 8,000,000 உங்களுக்கு இது தேவையா?" அப்படின்றாங்க. உடனே ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா, அப்படியே செம ஷாக் ஆகுறான். 8,000,000 அப்படி சொல்லி. உடனே ஹீரோ, "ஆமா, ஆமா. எனக்கு தேவை" அப்படி சொல்றான். உடனே பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து கட் பண்ணி வேற ஒரு இடத்த காட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா, ஒரு தனி ஐலேண்டு. அதில பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் தான் உட்காந்துக்கிறான். அவன் பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோ கிட்ட பேசினா, அந்த மேனேஜர் கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா, பேசின்னுக்கிறான் ஃபோன்ல. அவன் தான் சொல்றான். "என்ன நம்ப குடுத்த ரிவார்டு வந்து உனக்கு புடிச்சிருந்ததா?" அப்படின்னு கேட்குறான். அதுக்கு வந்து அவர் சொல்றாரு, அந்த மேனேஜரு. "ஃபர்ஸ்ட்டு நான் சொன்னப்ப அவன் வேணாம் சொல்ட்டான். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, கேப்சூல் சொன்னோனே பார்த்தீங்கன்னா, இமிடியேட்டா ஓகே சொல்ட்டான்." அப்படி சொல்றான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா, "நீங்க குடுத்த இந்த இதுக்கோசம் அவன் வந்து உங்களுக்கு கிரேட்ஃபுல்லா இருக்கணும்." அப்படி சொல்றான். "ஓ! நீங்க குடுத்துட்டீங்களா? அப்படின்னா ரொம்ப சந்தோஷம்." அப்படி சொல்றான் அவன். "ஆனா டைரக்டர் எதுக்கோசரம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஓன் காச போட்டு இத வாங்கி குடுக்குறீங்க?" அப்படி சொல்றான். அப்படி கேட்குறான். பார்த்தீங்கன்னா, இந்த டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அவனுடைய சொந்த காச போட்டு ஹீரோக்கு வந்து அந்த கேப்சூல் வாங்கி குடுத்துக்கிறான் 8,000,000. உடனே அவன் சொல்றான். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவனோட ஐடி வந்து பார்த்தீங்கன்னா, ஹேக் ஆயிடுச்சு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, அவன் கிவ் அப் பண்ணாம மறுபடியும் கேம் விளையாடிட்டு இருக்கான். அதுவும் பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு பிளாக் ஸ்மித்தா இது பண்ணியிருக்கான். எனக்கு வந்து இப்போ ரொம்ப எக்ஸைட்டா இருக்கு. அவன் எப்படி இப்போ வளர்ந்து வரப்போறான் அப்படின்னு நினைச்சு அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்ல. இப்ப நம்ம கொண்டு வர இந்த ஃபியூச்சர் அப்டேட்லருந்து அவன் எப்படி சர்வே பண்ண போறான் அப்படிங்கிறத பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, ஆவலா இருக்கு அப்படி சொல்றான். இப்ப பார்த்தீங்கன்னா, அங்கருந்து கட் பண்ணி இந்த கேம்ல தான் காட்டுறாங்க. கேம்ல பார்த்தீங்கன்னா, ஒரு போஸ்டரு. போஸ்டர்ல பார்த்தீங்கன்னா, எங்க நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, டீமோ டஞ்சனுக்கு போப்போறோம். எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் கம்மியா இருக்குது. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரேஞ்சரு, நைட்டு அப்படி இல்ல மேஜா இருந்தீங்கன்னா, சீக்கிரமா வந்து எங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க வந்து சியா அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸு. பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு தான் வந்து எல்லாருக்கும் குடுத்துனுக்குது. பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு பேர் தான் சியா. இதுதான் தேடினுக்குது. அட ச்சே! நான் வந்து ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன். ஆனா, இன்னும் ஒரு பார்ட்டி மெம்பர் கூட கண்டுபிடிக்கவே முடியலையே. ஏன் இது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது. இது இவ்வளோ கஷ்டமா இருக்கும் தெரிஞ்சிருந்தா, நான் வந்து இத பண்ணியிருக்கவே மாட்டேன். ஆனா, என்ன பண்றது? நம்ம பண்ணியே ஆகணும். எப்படியாவது கண்டுபிடிச்சு நம்ம வந்து பார்ட்டிய மேக் பண்ணணும். அப்படி சொல்லிட்டு போயின்னே இருக்குது. அப்ப பார்த்தீங்கன்னா, டப்புன்னு ஹீரோவ முட்றான். பார்த்தீங்கன்னா, தெரியும் இந்த பேனல்ல அந்த நந்து பையன் யாருன்னு ஹீரோ தான். பார்த்தீங்கன்னா, அடுத்த சீன்லயே ஹீரோவும் அந்த பொண்ணும் அப்படியே முட்டிக்கிறாங்க. உடனே அந்த பொண்ணு ஹீரோ ஐ அம் சாரி அப்படின்னு சொல்ல வந்துட்டு பார்த்தா 2 பேரும் ஷாக் ஆகுறாங்க. பார்த்தா இவங்க 2 பேரும் மீட் பண்ணியிருப்பாங்கல்ல அதனால. உடனே அந்த பொண்ணு, "ஏய் ஏய் நீ தானே? அந்த மான்ஸ்டர் பண்ணி உன்ன தான் தொரத்திட்டு வந்தது" அப்படி சொல்றான். உடனே ஹீரோ, நான் இல்லையே." உடனே அந்த பொண்ணு தான் சொல்லுது, "ஒரு வேளை நான் உன்ன மீட் பண்ணிட்டேன்." அப்படி சொல்லி இருக்கும்போது பார்த்தோன்னா, ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்புறான். உடனே இந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல. "என்ன இவன் பார்த்தோனே ஓடிட்டான்" அப்படின்ட்டு. ஆனா பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து ஒரு பிளாக் ஸ்மித். அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹண்டர் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோவ அசால்ட்டா தொரத்தி பிடிச்சிடுது. "ஏய் வெயிட் அ மினிட். நான் வந்து உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்" அப்படி சொல்லுது. உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவனும் ஓடினே இருக்கிறான். ஆனா அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, அசால்ட்டா அவன ஹீரோவ சேஸ் பண்ணி வந்துன்னே இருக்குது. "ஏய் நான் சொல்றத கொஞ்சம் கேளுப்பா. நான் வந்து உன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசணும்." அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோவ வழி மறிச்சு நிறுத்திடுச்சு.
ஹீரோ கேட்குறான், "உங்களுக்கு வந்து என்ன வேணுங்க? எதுக்குங்க என்ன ஃபாலோ பண்றீங்க?" அப்படி கேட்குறான். அதுக்கு வந்து அந்த பொண்ணு தான் சொல்லுது, "இங்க பாத்தியா இந்த போஸ்டரு? நான் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு அன்டர் பார்ட்டிய மேக் பண்ண போறேன் தற்காலிகமா. ஆனா வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நம்பர் குறையுது. நீ வந்து என் கூட வந்து கலந்துக்கோப்பா" அப்படி சொல்லுது. நாங்க வந்து பாத்தீங்கன்னா, இந்த டீபோட் டென்ஷனுக்கு தான் போப்போறோம். இந்த டீபோட் டென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா, பிகினர்ஸுக்கும் அது மட்டும் இல்லாம மணி ஏர்ன் பண்றதுக்கு ஒரு நல்ல டென்ஷனு. நீ கேள்விப்பட்டதே இல்லையாப்பா? வாப்பா போலாம் அப்படின்னு கூப்பிடுது. பாத்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட்ல ஹீரோவ தான் காட்டுறாங்க. என்னடா இது? இது டீபோட் டஞ்சனா? நான் தானே ஃபர்ஸ்ட்டு இத பேட்ஸ் கிளாஸ்ல இருக்கும்போது, இந்த டஞ்சனையே கண்டுபிடிச்சேன் அப்படி சொல்றான். ஹீரோ உடனே இல்ல நான் வரல அப்படி சொல்றான். உடனே அந்த பொண்ணு தான் சொல்லுது. நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர கண்டுபிடிச்சிட்டேன்பா. என்னோட சேர்த்து மொத்தம் 3 பேரு. நீ ஒரு ஆள் வந்தா கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா, அந்த டஞ்சனுக்கு ஒரு ரெக்கமெண்டான மெம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 4 பேரு. நீ வந்தனா கரெக்ட்டா இருக்கும்பா வாப்பா அப்படின்னு கூப்பிடுது. ஆனா ஹீரோ நான் வரல அப்படி சொல்ற உடனே அந்த பொண்ணு மூஞ்சே மாறி போச்சு. என்னப்பா சொல்ற? வா இது வந்து நல்லாருக்கும் அப்படி சொல்லி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ நான் வரல, நான் வரல, நான் வரல, நான் வரல சொல்லிட்டு மண்டைய ஆட்டினே இருக்கிறான். இந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா ஆச்சு இந்த பையனுக்கு அப்படி சொல்லிட்டு. ஏன் இவன் வரமாட்றான்? இவ்வளோ தாட்டி கூப்பிட்டும் இவன் வந்து வரவே மாட்றானே! இந்த டஞ்சன் வந்து பார்த்தீங்கன்னா, பிகினர்ஸுக்கும் அது மட்டும் இல்லாம லெவல் அப் பண்றதுக்கும் ரொம்பவும் ஏத்த டஞ்சனு. ஆனா இவன் ஏன் வரமாட்றான்? ஒண்ணுமே புரியாம நின்னுங்குது. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, அவனுடைய ஃப்ளாஷ்பேக் தான் நெனச்சு பார்க்குறான். அவனுடைய ஸ்கூல் பருவத்த. அதனால தான் வரமாட்றான். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டமா நின்னுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிறவங்கலாம் பேசினுருக்குறாங்க. "ஏய் பாத்தியாப்பா, இங்க இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வெப்பன்ஸ் வந்து ரிப்பேர் பண்ணி தருவாங்க. அது மட்டும் கிடையாது. இது ரிப்பேர் பண்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஆனா பார்த்தீங்கன்னா, 100% ரிப்பேர் ஆயிடும்." அப்படி சொல்றாங்க. பார்த்தீங்கன்னா, ஹீரோ தான். ஹீரோக்கோசரம் பார்த்தீங்கன்னா, லைன் கட்டி நின்னுக்குறாங்க. உடனே அங்க இருக்கிறவங்கலாம் பேசுறாங்க. "ஏய் நிஜமாவா சொல்ற?" "ஆமா நிஜமா தான்பா சொல்றேன். இது வந்து 30 கோல்டு காயின் தான். வேற எவ்வளவுமே கிடையாது." அப்படி சொல்றாங்க. பார்த்தீங்கன்னா, போர்டு ஒண்ணு வச்சுக்குது. ஹீரோ தான் போர்டு வச்சுக்கிறான். ஹீரோ பார்த்தீங்கன்னா, கஷ்டப்பட்டு எல்லா வெப்பனையும் பார்த்தீங்கன்னா, அவன் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறான். ஹீரோ நினைக்கிறான், "அடச்சே! நான் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ கம்மி பிரைஸ்க்கு வந்து குடுத்துருக்க கூடாது. இவ்வளோ கூட்டம் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நான் வந்து சீக்கிரமா என்னோட ஃபீஸ வந்து அதிகப்படுத்தணும்." அப்படின்னு நினைச்சுன்னே இருக்கிறான். ஆனா பார்த்தீங்கன்னா, டப்புன்னு "இல்ல, இல்ல, 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 இல்ல. நான் ஏன் இப்படி நினைக்கணும்? இப்படி நினைக்கவே கூடாது நானு. என்னுடைய எய்ம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹேக்கர கண்டுபிடிக்கிறது தான். மணி வந்து ஒரு யூஸ்லெஸ்." அப்படி சொல்லிட்டு, "நெக்ஸ்ட் கஸ்டமர் வாங்க." அப்படி சொல்றான். உடனே பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் வில்லு ஒண்ணு தந்து குடுக்குறான். உடனே ஹீரோ பார்க்குறான். "ஓ! இது வந்து ரேஞ்சர் போ. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டி கிளாஸ் வெப்பனு. நான் வந்து பேட் ஸ்காட்ல இருக்கும்போது இத நான் வச்சிருந்தேன். ஓஹோ! சூப்பரு. நான் கடை போட்ட கொஞ்ச நேரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பொருளெல்லாம் என்கிட்ட வருது. இது மூலமா நான் கண்டுபிடிச்சுருவேன் ஹீரோவ." அப்படி சொல்லுங்கிறான். உடனே பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிறவங்கலாம் பேசுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் காசு குடுக்குறான். "இந்தாப்பா காசு வச்சுக்கோ." அப்படி சொல்லிட்டு ஹீரோ பார்க்குறான். என்னடா இவன்? சும்மா தொண 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 தொணன்னு பேசினுருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவனும் அவன் ஃப்ரெண்டும் தான் பேசிக்கிறாங்க. "ஏய்! நீ நிஜமாவே அங்க போறியாப்பா?" அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட் கேட்குறான். உடனே அவனும், "ஆமாப்பா நான் நிஜமாவே அங்க போப்போறேன். அது மட்டும் கிடையாது. இந்த வந்து பார்த்தீங்கன்னா, நான் அவளுக்கு தான் தரப்போறேன்." அப்படி சொல்றான். உடனே அவன் கேட்குறான், "நிஜமாவா? அந்த பொண்ணுக்கோசரம் செலவு பண்ணலாமா?" அப்படின்னு கேட்குறான். உடனே அவன் சொல்றான், "ஏய்! நீ என்னப்பா நினைக்கிற? நம்ம செலவு பண்ணா தான் இந்த பொண்ணுங்கலாம் நம்ம கிட்ட வரும்." அப்படி சொல்றான். ஹீரோ காண்டாகுது. என்னடா இது? நான் வந்து இங்க பிளாக்மெயில் ஷாப் வச்சுருக்கிறேன். இங்க டேட்டிங் சிம் வச்சுருக்கிறேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. ரொமான்ஸ பத்தி பேசினுருக்கானுங்க அப்படின்னு நெனச்சுனுருக்கிறான். அவனுங்க 2 பேர் தான் பேசினுருக்காங்க. நம்ம வந்து இந்த எக்யூப்மெண்ட்ட குடுத்து நம்ம வந்து அவ பார்ட்டில ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து அவள மீட் பண்ணலாம். அது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அவ கூட ஃப்ரெண்ட் ஆயிடலாம். அது மட்டும் இல்ல, நம்ம வந்து அவள நம்மளுக்கு ஏத்த மாரி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி வில்லத்தனமா பேசினுருக்காங்க. உடனே அவன் சொல்றான், "நீ நெனைக்கிறியா?" நிஜமா அவ சொல்றா, "ஆமா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அவளுக்கு தெரியாம நெறைய கேப்சர்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் பிக்சர. அது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அவள பிளாக்மெயில் பண்ணி அவள வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரிங்க் பண்ண கூப்பிட்டு நம்மளுக்கு ஏத்த மாரி பண்ணிக்கலாம்." அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவனுங்கலாம் வில்லத்தனமா சொல்லுங்கிறானுங்க. பார்த்தீங்கன்னா, நம்மளும் தப்பா நடந்துக்க பார்த்துக்கிறானுங்க. அதான் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கிறானுங்க. ஹீரோ பார்க்குறான், என்னடா இவனுங்க பிளாக்மெயில் பண்ண போறானுங்க. இவனுங்கலாம் மனுஷங்களே கிடையாது. அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோ அந்த வெப்பன அப்படியே சரி பண்ணுகிறான். அவனுங்க பார்த்தீங்கன்னா பேசினுருக்கிறாங்க. "நம்ம வந்து கண்டிப்பா அவங்கள பண்ணியே ஆவணும். அந்த கேர்ள் அது ரொம்ப அழகா இருந்தா." அப்படி சொல்லியிருந்தா. உடனே அவன் சொல்றான், "ஏய்! நீ வந்து அவளுக்கு மெசேஜ் பண்ண மறந்துட்டேன்னு சொல்லாத. இப்பயே மெசேஜ் பண்ணு." அப்படி சொல்றான். உடனே அவன் சொல்றான், சரி, சரி. ஆமா அவளுடைய நிக்நேம் என்ன?" அப்படின்னு கேட்குறான். உடனே அவன் வந்து பார்த்தீங்கன்னா, அவளோட நிக்நேம் வந்து பார்த்தீங்கன்னா, ஞாபகம் வந்துச்சு. சியா அப்டின்னு சொல்றான். உடனே ஹீரோ சீரியஸ் ஆகுது. சியாவா? அப்டின்னு சொல்றான். உடனே அவன் கஸ்டமர் இந்தாங்க உங்களுடைய ரெடி ஆயிடுச்சு அப்டி சொல்லி குடுக்குறான். உடனே ஓகே, ஓகே அப்டி சொல்லிட்டு வாங்கிக்கிறான். ஆனா பார்த்தீங்கன்னா, ஹீரோ அத விடவே இல்ல. ஹீரோ கையிலேயே பிடிச்சுக்கிறான். உடனே அவனுக்கு இல்ல. அவன் சொல்றான், "பிளாக் விடுங்க. நான் வந்து எப்பயும் உங்களுக்கு காசு குடுத்துட்டேன்ல. நீங்க ஏன் வந்து இத விட மாட்றீங்க? நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, முதல்லயே இதுக்கு வந்து காசு அதிகமா வச்சிருக்கணும். இப்போ வந்து 30 கோல்டு காயினோட அதிகமா கேட்டா நான் தரமாட்டேன்" அப்டி சொல்றான். ஹீரோ நெனச்சு பார்க்குறான், சியா இது கண்டிப்பா அவளா தான் இருக்க முடியும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேர்ல ஒருத்தர் தான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணா, வேற யாரும் ரிஜிஸ்டர் பண்ணாது. கண்டிப்பா இவங்க வந்து அவள பத்தி தான் பேசிட்டு இருக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த பேர் வச்சு டூப்ளிகேட்டாவும் பண்ண முடியாது. அப்படின்னு நினச்சுட்டு பார்த்தீங்கன்னா, இந்த விடவே இல்ல. உடனே அவன் டென்ஷன் ஆவான். "டேய் சீக்கிரமா இத விட்றா! நான் வந்து உனக்கு காசு குடுத்துட்டேன்ல." அப்படி சொல்றான். பார்த்தீங்கன்னா, புடிச்சு வலிக்கிறான். ஹீரோ பார்த்தீங்கன்னா, டப்புன்னு விட்டுறான். டப்புன்னு விட்டோனே பார்த்தீங்கன்னா, அப்படியே பறந்து போய் கீழ விழுறான். உடனே அவனுக்கு சரி காண்டாயிடுச்சு. உடனே அவன் கூட இருக்கிறவன் கேட்குறான், "டேய் ஜேஸ் உனக்கு ஒண்ணுமே ஆவலையே?" அப்படின்னு சொல்லிட்டு பதறான். உடனே சரி காண்டாயிட்டு, "யூ இடியட்!
எவ்வளோ தைரியம் இருந்தா என்ன கீழ தள்ளி விடுவ? அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோவுடைய சட்டைய புடிச்சுட்டு உனக்கு சண்டை போடணும்னு ஆசையா இருந்தா வாடா சண்டை போட்டுக்கலாம். இவ்வளோ தைரியம் இருந்தா உன்ன மாரி ஒரு லோ லெவல் பிராஸ்டட் என்ன சண்டை போட கூப்பிடுவ? ஒழுங்கா இப்ப நீ என்கிட்ட மன்னிப்பு கேத்துரு. அப்படி இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, உன்ன நான் இந்த கேம் விட்டு வெளிய அனுப்பிச்சுருவேன் அடிச்சு அப்படி சொல்றான். உடனே பார்த்தீங்கன்னா, அங்க ஒருத்தன் வரான். "ஹேய் நண்பா! நீ இங்கருந்து கொஞ்சம் நவுந்து போறியா? ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நெறைய பேர் உனக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ நவுந்து போனா தான் இங்க வர முடியும்." அப்படி சொல்லிட்டு ஒருத்தன் வரான். பார்த்தீங்கன்னா, அவன் ரொம்ப பெரிய ஆள் போல. அப்படியே கெத்தா நின்னுக்குறான். அவன் ஆர் ஆஃப் ஃபார்மிங்லயே தெரிது. இதோட பார்த்தீங்கன்னா சாப்டர் முடியுது.